ஹாய். நம்ம போன வீடியோ டைஜஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் சாப்டரை டீல் பண்ணிகிட்ருக்கோம். அதில் டைஜஸ்டிவ் கிளான்ஸில் பார்ட் 1 சலைவரி கிளான்ஸ் போன வீடியோவில் நடத்தியிருக்கோம். இப்போ செகண்ட் பார்ட் வந்து லிவரை பற்றி பார்க்க போகிறோம். லிவர் காம்ப்ளிகேட்டடாக தெரியும், ஆனால் அது எப்பயும் போல் நம்ம அதை ஃபன்னாக ஹேண்டில் பண்ணுவோம். இப்போ இந்த கொஷின்ஸ்லாம் நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். லிவர்னால் என்ன, லொக்கேஷன் ஆஃப் லிவர், பிளட் சப்ளை ஆஃப் லிவர், ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் லிவர், ஹெப்பாட்டிக் லோபியூல்னா என்னது, பைல்னா என்னது, பைலில் என்ன இருக்குது, அதான் கம்போசிஷன் ஆஃப் பைல், பைல் சால்ட்னா என்னது, பைல் பாத்வே, இதெல்லாம் நம்ம ஆன்சர் பண்ணணும். ஃபஸ்ட்டு வாட் இஸ் லிவர்? இந்த சாப்டர் பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சுக்கும், லிவர் ஒரு டைஜஸ்டிவ் கிளாண்ட். போதாதைக்கு உடம்புல இருக்க எல்லா கிளாண்ட்ஸ்லேயே பெரிய கிளாண்ட் வந்து லிவர் தான். அதோட வெயிட்டை பார்த்தோன்னா 1.2 to 1.5 kgs. செகண்டு, வாட் இஸ் லொக்கேஷன் ஆஃப் லிவர்? லிவர் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தோன்னா, லிவர் சிச்சுவேட்டட் இன் த அப்டாமினல் கேவிட்டி, த ரைட் அப்பர் பார்ட் ஜஸ்ட் பிலோ த டயஃப்ரம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் அப்டாமினல் கேவிட்டி, மேலே இருக்கிறது டயஃப்ரம், அது கீழே அப்படியே ரைட் அப்பர் பார்ட்டில் இருக்கிறது தான் லிவர். இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியுதா, அப்டாமினல் கேவிட்டியில் ரைட் அப்பர் பார்ட்டில் இருக்குது, இதுக்கு மேலே தான் டயஃப்ரம் இருக்கும். லிவரில் பார்த்தோன்னா 2 லோப் இருக்கும், ரைட் லோப், லெஃப்ட் லோப். இந்த டயக்ராமில் வந்துருக்கேன். இது ஆர்னா ரைட் லோப்னு சொல்லுது, எல் லெஃப்ட் லோப்பு. கால் பிளாடர் வந்து லிவருக்கு அடியில் இருக்குது. இந்த டயக்ராம் பார்த்தீங்களா, இங்கே இருக்குது ரைட் லோப், அங்கே இருக்குது லெஃப்ட் லோப் ஆஃப் லிவர். 2 லோப் இருக்குது. லொக்கேஷன் பார்த்துச்சு, அப்டாமினல் கேவிட்டியில் ரைட் அப்பர் பார்ட், 2 லோப் இருக்குது, ரைட் அண்ட் லெஃப்ட் லோப். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிளட் சப்ளை ஆஃப் லிவர். லிவருக்கு பார்த்தீங்கன்னா ஹெப்பாட்டிக் ஆர்ட்ரி, அதாவது அயோர்ட்டாலேருந்து வரக்கூடிய பிரான்ச் தான் ஹெப்பாட்டிக் ஆர்ட்ரி. அது என்ன பண்ணுதுன்னா ஆக்சிஜனேட்டட் பிளட் டு லிவர், அதாவது O2 லிவர் செல்ஸுக்கு கொடுக்குறது ஹெப்பாட்டிக் ஆர்ட்ரி. நியூட்ரியன்ஸ் எது கொடுக்குறதுனா போர்ட்டல் வெயின். போர்ட்டல் வெயின் என்னென்னா, இந்த ஜிஐ ட்ராக்டில் இருக்க எல்லா வெயின்ஸும் சேர்ந்து ஃபார்ம் பண்ணுறது தான் ஹெப்பாட்டிக் போர்ட்டல் வெயின். நம்ம கேஸ்ட்ரோஇன்டெஸ்டைனல் ட்ராக்டில் அப்சார்ப் ஆன, நம்ம சாப்பிட்ட ஃபுட் அப்சார்ப் ஆகல, அப்சார்ப் ஆனதெல்லாம் எங்கே போகும்னா அந்த வெயின்ஸ் ஆஃப் த ஜிஐ ட்ராக்ட் தான் போகும். அந்த வெயின்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் போர்ட்டல் வெயின் ஃபார்ம் பண்ணுது. ஸோ அந்த போர்ட்டல் வெயினில் அந்த நியூட்ரியன்ஸ் இருக்குமா, அதாவது அப்சார்ப் ஆன ஃபுட் இருக்குமா, அதுதான் போர்ட்டல் வெயின் கண்டைன்ஸ் நியூட்ரியன்ஸ், therefore gives nutrients to the hepatic cells. ஹெப்பாட்டிக் செல்ஸுக்கு நியூட்ரியன்ஸ் கொடுக்குறது இது. ஆனால் அந்த பிளட் டீஆக்சிஜனேட்டட் தான், ஏன்னா இது வெயின். ஸோ ஆக்சிஜன் கொடுக்குறது ஹெப்பாட்டிக் ஆர்ட்ரி. ஹெப்பாட்டிக் ஆர்ட்ரி எதோட பிரான்ச்சு, அயோர்ட்டாவோட பிரான்ச்சு ஆர்ட்ரி, அதனால இது ஆக்சிஜனேட்டட் பிளட்டு. போர்ட்டல் வெயின் இது எப்படி ஃபார்ம் ஆகுது, ஜிஐ ட்ராக்டில் இருக்க எல்லா வெயின்ஸும் சேர்ந்து ஃபார்ம் பண்ணுறது தான் போர்ட்டல் வெயின். இதில் தான் ஜிஐ ட்ராக்டில் அப்சார்ப் பண்ண ஃபுட் சப்ஸ்டன்சஸ் இருக்குது. ஸோ நியூட்ரியன்ஸ் கொடுக்கறது போர்ட்டல் வெயின் ஹெப்பாட்டிக் செல்ஸுக்கு. இந்த டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இங்கே பார்த்தீங்களா, இந்த அயோர்ட்டாலேருந்து வரக்கூடிய பிரான்ச் தான் ஹெப்பாட்டிக் ஆர்ட்ரி. ஆக்சிஜன் ரிச் பிளட், ஆக்சிஜன் கொடுக்குது ஹெப்படோசைட்ஸ், அதாவது லிவருக்கு கொடுக்குது. அதே மாதிரி கேஸ்ட்ரோஇன்டெஸ்டைனல் ட்ராக்டிலேருந்து வரக்கூடிய வெயின்ஸ் சேர்ந்து ஃபார்ம் பண்ணுறது தான் ஹெப்பாட்டிக் போர்ட்டல் வெயின். நியூட்ரியன் ரிச் பிளட், இதுதான் நியூட்ரியன்ஸ் கொடுக்குது. ஹெப்பாட்டிக் வெயின் என்னதுன்னா, ஹெப்பாட்டிக் லோபியூலோட சென்டரில் சென்ட்ரல் வெயின் ஒன்று இருக்கும். அந்த சென்ட்ரல் வெயின்லேருந்து நிறையா சென்ட்ரல் வெயினில் இருக்க பிளட்டு தான் ஹெப்பாட்டிக் வெயினுக்கு போகுது. இது நம்ம சென்ட்ரல் வெயின் ஹெப்பாட்டிக் லோபியூல்னா, ஹெப்பாட்டிக் லோபியூலை பற்றி நம்ம பார்க்கும்போது தெரியும். இப்போதைக்கு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சென்ட்ரல் வெயினில் இருக்க எல்லா பிளட்டும் சேர்ந்து எங்கே போகுது, ஹெப்பாட்டிக் வெயினுக்கு போகுது. இந்த டயக்ராம் பார்த்தீங்களா, ஹெப்பாட்டிக் வெயின், சென்ட்ரல் வெயினில் இருக்க எல்லா பிளட்டும் சேர்ந்து ஹெப்பாட்டிக் வெயினில் போய் அப்படியே வீனக்காவாக போயிடுது. ஸோ இந்த பிளட் சப்ளை இப்போ திருப்பி ஒரு தடவை பார்த்துக்கலாம். அயோர்ட்டாலேருந்து வரக்கூடிய பிரான்ச் தான் ஹெப்பாட்டிக் ஆர்ட்ரி. ஹெப்பாட்டிக் ஆர்ட்ரி ஆக்சிஜன் ரிச் பிளட்டு. ஸோ O2 கொடுக்குது ஹெப்படோசைட்ஸுக்கு. ஹெப்படோசைட்ஸ்னால் லிவர் செல்ஸ். அதே மாதிரி போர்ட்டல் வெயின் எப்படி ஃபார்ம் ஆகுது, ஜிஐ ட்ராக்டோட வெயின்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் போர்ட்டல் வெயின் ஃபார்ம் பண்ணுது. ஸோ ஜிஐ ட்ராக்டில் இருக்க ஃபுட் சப்ஸ்டன்சஸ்லாம் வெயினில் தான் அப்சார்ப் ஆகி லிவருக்கு போகுது. ஸோ போர்ட்டல் வெயின் வந்து நியூட்ரியன் ரிச் பிளட் ஹெப்படோசைட்ஸ் கொடுக்குது. அதுக்கப்புறம் ஹெப்பாட்டிக் வெயின்ன்றது ஹெப்பாட்டிக் லொபியூலுக்கு நடுவில் இருக்க சென்ட்ரல் வெயினில் இருக்க பிளட். அதே மாதிரி நிறைய ஹெப்பாட்டிக் லொபியூலில் இருக்க சென்ட்ரல் வெயினோட பிளட் எல்லாம் சேர்ந்து எங்கே போகுதுன்னா ஹெப்பாட்டிக் வெயினுக்கு போகுது. இப்போ நீங்கள் பிளட் சப்ளை எதுக்கு தேவைலாம் படிக்கலன்னு பார்க்கலாம். ஆனால் ஏன் இதை படிக்கலோன்னா, அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஹெப்பாட்டிக் லொபியூலோட ஸ்ட்ரக்சர் நல்லா புரியும். ஸோ மொதல் 3 கொஷின்ஸ் ஆன்சர் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் லிவர். இப்போ பார்த்தோன்னா ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் லிவர் வந்து ஹெப்பாட்டிக் லொபியூல் சொல்கிறோம். ஏன் முதல்ல ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட்னா என்னது,
அதாவது நிறைய ஹெப்பாட்டிக் லொபியூலாக சேர்ந்து ஃபார்ம் ஆனது தான் லிவர். அதாவது பேசிக்காக ஒரு ஹெப்பாட்டிக் லொபியூல், 2 ஹெப்பாட்டிக் லொபியூல், இது மாதிரி பல ஹெப்பாட்டிக் லொபியூல் சேர்ந்தது தான் லிவர். அதான் சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் நம்ம இப்போ கிட்னிஸில் பார்த்தோம்னா ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் நெஃப்ரான், நிறையா நெஃப்ரான் சேர்ந்தது தான் கிட்னி. அதான் நிறையா ஹெப்பாட்டிக் லொபியூல் சேர்ந்தது தான் லிவர். இதுதான் ஸ்ட்ரக்சரல் யூனிட். ஃபங்க்ஷனல் யூனிட் என்னென்னா ஒவ்வொரு ஹெப்பாட்டிக் லொபியூல்லையும் அந்த லிவரோட ஃபங்க்ஷன் நடக்குதுன்றாங்க. லிவரோட ஃபங்க்ஷன்ன்றது எங்கே நடக்குதுன்னா ஒவ்வொரு ஹெப்பாட்டிக் லொபியூலில் அங்கங்கே நடக்குது. அதனால தான் ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் லிவர் வந்து ஹெப்பாட்டிக் லொபியூல். இதை எழுதியிருக்கேன் பாருங்கள். லிவர் இஸ் மேட் அப் ஆஃப் ஹெப்பாட்டிக் லொபியூல்ஸ். அதனால தான் ஹெப்பாட்டிக் லொபியூல் வந்து ஸ்ட்ரக்சரல் யூனிட் ஆஃப் லிவர். ஃபங்க்ஷனல் யூனிட், ஆல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த லிவர் இஸ் கேரிட் அவுட் இன் ஹெப்பாட்டிக் லொபியூல். அதனால தான் அது ஃபங்க்ஷனல் யூனிட். ஸோ 4th கொஸ்டின் பார்த்தாச்சு. ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஹெப்பாட்டிக் லொபியூல்னு தெரிஞ்சிருச்சு. சரி, இப்போ ஹெப்பாட்டிக் லொபியூல்னா என்ன, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். சரி, இந்த டயக்ராம் நடுவில் இது வந்து நான் போர்ட்டல் வெயின் வந்து இந்த ஜிஐ ட்ராக்டில் இருக்க வெயின்ஸ் தான் சேர்ந்து போர்ட்டல் வெயின் ஃபார்ம் பண்ணிச்சுன்னு சொல்லி அதை உங்களுக்கு காமிக்கிறதுக்காக காமிக்கிறேன். பாருங்கள், ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன், ஸ்டொமக் எல்லா இதுலேயும் வர வெயின்ஸ் தான் சேர்ந்து போர்ட்டல் வெயின் ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்சார்ப் ஆன ஃபுட் சப்ஸ்டன்சஸ் எல்லாமே இந்த வெயினுக்குள்ளே தான் போகும். எப்பயுமே ஒரு ஆர்கனோட பிளட் சப்ளை பார்த்தீங்கன்னா ஆர்ட்ரி வரும். ஆர்ட்ரியில் தான் ஆக்சிஜனேட்டட் பிளட் இருக்கும், அதாவது ஆக்சிஜன் இருக்கும். ஆர்ட்ரியில் இருக்க ஆக்சிஜன் டைரெக்டாக ஆர்கனால் போக முடியாது. ஏன்னா ஆர்ட்ரி வந்து திக் வால்டு, அந்த வாலை தாண்டி ஆக்சிஜன் தாண்டி போக முடியாது. ஆனால் நான் ஆர்ட்ரி வந்து டிவைட் ஆகி கேப்லரி ஃபார்ம் ஆகும். இந்த கேப்லரி வந்து தின் வால்டு, அதனால அங்கேருந்து ஆக்சிஜனும் நியூட்ரியன்ஸும் ஆர்கனுக்கு போகும். ஆர்கன்லேருந்து வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் திருப்பி கேப்லரிக்கு போகும். இந்த கேப்லரி தான் வெயினாக ஃபார்ம் ஆகுது. இது நம்ம ஜிஐடியில் பார்க்கலாம். இப்போ ஜிஐடியில் ஆர்ட்ரிஸ் வருது, ஆக்சிஜனேட்டட் பிளட்டோடு வருது, ஆக்சிஜனை கொடுக்குது. இப்போதைக்கு ஜிஐடியில் அப்சார்ப் ஆன ஃபுட் சப்ஸ்டன்சஸ் பார்த்தோம்னா இந்த கேப்லரிக்குள்ளே தான் போக முடியும். எந்த மூமெண்ட்டுமே கேப்லரி வழியாக தான் நடக்கும், ஏன்னா அதுதான் தின் வால்டு. ஸோ என்னாகும், ஆக்சிஜன் ஜிஐடிக்கு வந்துடுது. அதே மாதிரி ஜிஐடியில் அப்சார்ப் ஆன அந்த ஃபுட் சப்ஸ்டன்சஸ் இந்த கேப்லரிக்குள்ளே தான் போகுது. இந்த கேப்லரி எல்லாம் சேர்ந்து ஃபார்ம் ஆகிற ஸ்ட்ரக்சர் தான் வெயின். அதனால தான் சொல்கிறேன், அந்த ஜிஐ ட்ராக்டோட வெயின்ஸில் தான் நியூட்ரியன்ஸ் இருக்குன்னு சொல்கிறதுக்காக தான் இதை சொல்கிறேன். புரிஞ்சிடுச்சா? ஆர்ட்ரி, கேப்பிலரி, வெயின், ஆக்சிஜன், நியூட்ரியன்ஸ் எல்லாமே கேப்லரி வழியாக தான் போயாகணும். அதனால் இங்கே ஆக்சிஜன் ஜிஐடிக்கு கேப்லரி மூலமாக வருது. அப்சார்ப் ஆன ஃபுட் சப்ஸ்டன்சஸ் ஜிஐடியிலேருந்து கேப்லரிக்குள்ளே போகுது. கேப்லரிஸ் தான் வெயினாக ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த ஜிஐடியோட வெயின்ஸில் தான் நியூட்ரியன்ஸும், அதாவது ஃபுட் சப்ஸ்டன்ஸ், அதாவது அப்சார்ப் ஆன ஃபுட் சப்ஸ்டன்ஸ் நியூட்ரியன்ஸ் அதெல்லாம் ஜிஐடியோட வெயின்ஸில் தான் இருக்குது. ஸோ இந்த ஜிஐடியோட வெயின்ஸில் அப்சார்ப் ஆன ஃபுட் சப்ஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா அதுதான் போர்ட்டல் வெயினுக்கு போகுது. அதனால தான் போர்ட்டல் வெயின் சப்ளைஸ் நியூட்ரியன்ஸ் டு ஹெப்படோசைட்ஸ்ன்னு சொல்கிறோம். தேவையில்லாம் பிளட் சப்ளை அதெல்லாம் உள்ள காமிச்சிங்க புரிகிறதுக்காக தான். சரி, இப்போ நம்ம விட்ட இடத்துக்கு போகலாம். ஹெப்பாட்டிக் லொபியூல்னா என்ன, தான் ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் லிவர்னு தெரிஞ்சிருச்சு. ஹெப்பாட்டிக் லொபியூல்னா என்னன்னு இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஹெப்பாட்டிக் லொபியூல் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் லிவர். சரி, ஹெப்பாட்டிக் லொபியூல் எப்படி இருக்குன்னா ஹெக்ஸகோனல் ஷேப். ஹெக்ஸகோன்னா 6 சைட்ஸ் உள்ளது. இந்த இது பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பார்த்தீங்களா 6 சைட்ஸ் இருக்கா, 1 2 3 4 5 6 சைட், ஹெக்ஸகோனல் ஷேப்டு ஹெப்பாட்டிக் லொபியூல். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெப்பாட்டிக் லோபியூல், அதாவது ஒவ்வொரு ஹெப்பாட்டிக் லிவரில் இது மாதிரி நிறைய ஹெப்பாட்டிக் லோபியூல் இருக்கும். நம்ம பார்த்தோம் ஸ்ட்ரக்சரல் யூனிட் நிறைய ஹெப்பாட்டிக் லோபியூல் சேர்ந்தது தான் லிவர். ஸோ ஒவ்வொரு ஹெப்பாட்டிக் லோபியூலும் ஹெக்ஸகோனல் ஷேப். அதே மாதிரி ஈச் ஹெப்பாட்டிக் லோபியூல் இஸ் கவர்ட் பை எ கேப்சூல். அந்த கேப்சூல் பேர் கிளிசன்ஸ் கேப்சூல். ஸோ இந்த ஹெக்ஸகோனல் ஷேப்டு ஹெப்பாட்டிக் லோபியூலை சுற்றி ஒரு கேப்சூல் இருக்குது, அதுக்கு பேர் கிளிசன்ஸ் கேப்சூல். இந்த டயக்ராமில் அது இல்லை, நீங்களாக இமேஜின் பண்ணிக்கலாம். இந்த ஹெக்ஸகோனல் ஷேப்பை சுற்றி ஒரு சின்ன கவரிங் மாதிரி இருக்குது, அதுக்கு பேர் தான் கிளிசன்ஸ் கேப்சூல். ஸோ இந்த ஹெப்பாட்டிக் லோபியூல் என்னென்னலாம் இருக்குது, கார்ட்ஸ் ஆஃப் ஹெப்படோசைட்ஸ். கார்ட்ஸ் ஆஃப் ஹெப்படோசைட்ஸ்னால் ஒன்றுமே கிடையாது, செயின் ஆஃப் செல்ஸ். அதான் இங்கே பார்த்தீங்கன்னா ரவுண்டாக வரைஞ்சிருக்கீங்களா, அதெல்லாம் கார்ட்ஸ் ஆஃப் ஹெப்படோசைட்ஸ். ஹெப்படோசைட்ஸ் இப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு அது இருக்குது. ரெண்டாவது சென்ட்ரல் வெயின் இந்த சென்டர் நடுவில் பார்த்தீங்களா, அதுதான் சென்ட்ரல் வெயின். நான் ப்ளூ கலரில் மார்க் பண்ணுறேன். இங்கே நடுவில் இருக்கு பாருங்கள், அதான் சென்ட்ரல் வெயின். கார்ட்ஸ் ஆஃப் ஹெப்படோசைட்ஸ் இருக்குது, ஹெப்பாட்டிக் லோபியூலோட சென்டரில் சென்ட்ரல் வெயின் இருக்குது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு கார்னர்லையும் போர்ட்டல் ட்ரையட் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பார்த்தீங்களா, இந்த கார்னரில் ஒன்று, இந்த கார்னரில் ஒன்று, கரெக்டாக ஒவ்வொரு கார்னர்லையும் போர்ட்டல் ட்ரையட்னு இருக்குது. ட்ரையட்னாலே 3ன்னு அர்த்தம். ஸோ
என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா அந்த போர்ட்டல் ட்ரையாடில் போர்ட்டல் வெயினோட ஒரு பிரான்ச் இருக்குது, ஹெப்பாட்டிக் ஆர்ட்ரியோட ஒரு பிரான்ச் இருக்குது, பைல் டக்டியூலோட பிரான்ச் இருக்குது. இதெல்லாமே பிரான்ச் தான். ஹெப்பாட்டிக் ஆர்ட்ரியோட பிரான்ச், போர்ட்டல் வெயினோட பிரான்ச், பைல் டக்டியூலோட பிரான்ச் ஒவ்வொரு கார்னர்லையும் இருக்குது. இதான் இங்கே பார்த்துருக்கோம். இந்த இங்கே 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 இங்கே. சரி, இது கார்ட்ஸ் ஆஃப் ஹெப்படோசைட்ஸ், இது சென்ட்ரல் வெயின், இது போர்ட்டல் ட்ரையட். இந்த கார்ட்ஸ் ஆஃப் ஹெப்படோசைட்ஸ்க்கு நடுவில் ஒரு ஸ்பேஸ் இருக்குல்ல, அது என்னன்னு பார்த்தோம்னா அதுதான் சைனோசாய்ட்ஸ். இந்த மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள், லிவர் சைனோசாய்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன்ல, அப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹெப்பாட்டிக் லோபியூல். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஹெக்ஸகோனல் ஷேப்டு. அதில் என்னென்ன இருக்குது? கார்ட்ஸ் ஆஃப் ஹெப்படோசைட்ஸ் இருக்குது, சென்டரில் சென்ட்ரல் வெயின் இருக்குது, ஒவ்வொரு கார்னர்லையும் போர்ட்டல் ட்ரையட் இருக்குது. போர்ட்டல் ட்ரையட்னா 3. அதில் என்னென்ன இருக்குது? பிரான்ச் ஆஃப் ஹெப்பாட்டிக் ஆர்ட்ரி இருக்குது, பிரான்ச் ஆஃப் போர்ட்டல் வெயின் இருக்குது, பிரான்ச் ஆஃப் பைல் டக்டியூல் இருக்குது. இந்த டயக்ராம் தான் நான் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். சென்ட்ரல் வெயின், கார்ட்ஸ் ஆஃப் ஹெப்படோசைட்ஸ், ஒவ்வொரு கார்னர்லையும் பைல் டக்டியூல். இங்கே பார்த்தீங்கன்னா 2 கார்ட்ஸ் ஆஃப் ஹெப்படோசைட்ஸ்க்கு நடுவில் இருக்க ஸ்பேஸை தான் லிவர் சைனோசாய்ட்ஸ்ன்னு போட்டிருக்கோம். ஸோ இப்போ லிவர் சைனோசாய்ட்ஸை பற்றி பார்க்கலாம். அதுதான் கேப், அது எங்கே இருக்குது? கார்ட்ஸ் ஆஃப் ஹெப்படோசைட்ஸ்க்கு நடுவில் இருக்க கேப்பில் இருக்குது, அதுதான் லிவர் சைனோசாய்ட்ஸ். அதை லைன் பண்ணியிருக்கிறது என்ன செல்ஸ்ன்னு பார்த்தோம்னா குப்ஃபர் செல்ஸும் எண்டோதீலியல் செல்ஸும் சொல்கிறாங்க. நான் கடைசி டயக்ராமில் பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் இதை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். லைன்டு பை குப்ஃபர் செல்ஸும் எண்டோதீலியல் செல்ஸும். இது என்ன ஃபங்க்ஷன் பார்த்தோம்னா, அந்த சைனோசாய்ட்ஸில் என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா, நம்ம பார்த்தோம் ஒவ்வொரு கார்னர்லையும் அந்த போர்ட்டல் ட்ரையட் இருக்குது. பிரான்ச் ஆஃப் ஹெப்பாட்டிக் ஆர்ட்ரி, பிரான்ச் ஆஃப் போர்ட்டல் வெயின், பைல் டக்டியூலோட பிரான்ச் இருக்குது. ஸோ இதில் இந்த ஹெப்பாட்டிக் ஆர்ட்ரியோட பிரான்ச்சும் போர்ட்டல் வெயினோட பிரான்ச்சும் அந்த பிளட்டை வந்து சைனோசாய்ட்ஸ்குள்ளே கொட்டி விட்டுருது. ஸோ அந்த சைனோசாய்ட்ஸில் இருந்து தான் ஹெப்படோசைட்ஸ் ஆக்சிஜனையும் நியூட்ரியன்ஸையும் எடுத்துட்டு வேஸ்ட் ப்ராடக்ட்ஸை திருப்பி சைனோசாய்ட்ஸில் போர் பண்ணிடுது. இந்த சைனோசாய்ட்ஸில் இருக்க பிளட்டு தான் போய் சென்ட்ரல் வெயினில் ட்ரெயின் ஆகுது. அதான் இங்கே பார்த்தோம்னா ஹெப்பாட்டிக் ஆர்ட்ரியோட பிரான்ச்சு, போர்ட்டல், இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிறது ஹெப்பாட்டிக் ஆர்ட்ரியோட பிரான்ச்சு, ப்ளூ கலரில் இருக்கிறது போர்ட்டல் வெயினோட பிரான்ச். இது ரெண்டும் பிளட் இங்கே பார்த்தீங்கன்னா சைனோசாய்டுக்குள்ளே கொட்டிடும். ஸோ இந்த பிளட்டில் என்னென்ன இருக்கும்? ஹெப்பாட்டிக் ஆர்ட்ரியில் ஆக்சிஜன் இருக்கும், போர்ட்டல் வெயினில் நியூட்ரியன்ஸ் இருக்கும். இந்த ஹெப்படோசைட்ஸ் இருக்குல்ல, அதை எடுத்துக்கிறோம், ஆக்சிஜனை நியூட்ரியன்ஸை எடுத்துட்டு வேஸ்ட் ப்ராடக்ட்ஸை சைனோசாய்டில் போடும். இந்த சைனோசாய்டோட பிளட் எங்கே போகுது? கடைசியாக போர்ட்டல் வெயினில் ட்ரெயின் பண்ணுது. ஒவ்வொரு சைனோசாய்டில் இருக்க பிளட்டு போர்ட்டல் வெயின், ஒவ்வொரு சைனோசாய்டில் இருக்க பிளட் சென்ட்ரல் வெயினில் போய் ட்ரெயின் ஆகிடுது. ஸோ இந்த ஒரு ஏரியாவை நான் ஜூம் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் சைனோசாய்ட்ஸை நல்லா புரிஞ்சுக்கிறதுக்காக. இந்த ஏரியாவை நான் ஜூம் பண்ணி காமிக்க போகிறோம். ஸோ இதுதான் சென்ட்ரல் வெயின், இதுதான் கார்ட்ஸ் ஆஃப் ஹெப்படோசைட்ஸ், 2 சைடு இருக்குது. இதுதான் போர்ட்டல் ட்ரையட். பார்த்தீங்களா, ஹெப்பாட்டிக் ஆர்ட்ரியிலேருந்து ஒரு பிரான்ச் போகுது, இதுதான் பிரான்ச் ஆஃப் ஹெப்பாட்டிக் ஆர்ட்ரி. போர்ட்டல் வெயினில் ஒரு பிரான்ச்சு, இது பைல் டக்டியூலோட பிரான்ச். சைனோசாய்ட்ஸில் பார்த்தோன்னா லைன்டு பை எண்டோதீலியல் அண்ட் குப்பர் செல்ஸ்ன்னு பார்த்தோம். இந்த ரெட் கலரில் பார்த்தீங்கன்னா இதுதான் எண்டோதீலியல் செல்ஸ். நடுவில் இருக்குது அந்த எல்லோ கலர், அந்த ஃப்ளூரசன்ட் கலரில் இருக்குது குப்ஃபர் செல்ஸ். ஸோ இதுக்குள்ளே தான் பிளட்டு ஹெப்பாட்டிக் ஆர்ட்ரியோட பிரான்ச்சும் போர்ட்டல் வெயினோட பிரான்ச்சும் போர் பண்ணுது. ஸோ இந்த எண்டோதீலியல் செல்ஸுக்கு நடுவில் இருக்க கேப் வழியாக போய் ஹெப்படோசைட்ஸ் ஆக்சிஜனை நியூட்ரியன்ஸை எடுத்துக்குது, வேஸ்ட் ப்ராடக்ட்ஸை கொண்டு போயிடுது. இப்போ இதில் ஏதாவது மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருந்தாலோ இல்லை ஓல்டு ஆர்பிசிஸ் இருந்தாலோ இந்த குப்ஃபர் செல்ஸ் வந்து பாகோசைட்டிக் செல்ஸ்னு வாங்க. பாகோசைட்டிக் செல்ஸ்னால் அதை முழுங்கிடும், அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸை கொண்டு இல்லாட்டி ஓல்டு ஆர்பிசிஸை கொண்டு அந்த ப்ராடக்ட்ஸை வந்து ஹெப்படோசைட்ஸுக்கு கொடுத்துருது. அதான் ஃபங்க்ஷன் ஆஃப் குப்ஃபர் செல்ஸ். குப்ஃபர் செல்ஸ் பாகோசைட்டிக் செல்ஸ், மைக்ரோ ஆர்கானிசம்ஸை கொள்ளுது, செனசன்ட் ஆர்பிசிஸ் அதாவது ஓல்டு ஆர்பிசிஸை கொள்ளுது. இதுதான். சரி, பைல் டக்டியூல் என்ன பண்ணுதுன்னு நான் சொல்லவே இல்லையா? அது பார்த்தோன்னா ஹெப்படோசைட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது பைல். இந்த ஒவ்வொரு செல்லில் இருந்து பைல் ப்ரொடியூஸ் பண்ணது பைல் கெனாலிக்குலை கலெக்ட் பண்ணுது. அந்த பைலை கலெக்ட் பண்ணி பிரான்ச் ஆஃப் பைல் டக்டியூலுக்கு கொடுக்குது. இதுதான் பிரான்ச் ஆஃப் பைல் டக்டியூல். பார்த்தீங்களா, அந்த மெயின் பைல் டக்டியூல்லேருந்து வரக்கூடிய பிரான்ச் பைல் டக்டியூல். ஸோ பைலோட ஃப்ளோ ஒவ்வொரு ஹெப்படோசைட்ஸ்லேருந்து பைல் ப்ரொடியூஸ் பண்ணி பைல் கெனாலிக்குலை மூலமாக பிரான்ச் ஆஃப் பைல் டக்டியூல் வருது. பிரான்ச் ஆஃப் பைல் டக்டியூல்லேருந்து பைல் டக்டியூலுக்கே போகுது. ஸோ இப்போ பார்த்தோன்னா பிளட்டு வந்து இந்த டைரக்ஷனில் போகுது. போர்ட்டல் ஹெப்பாட்டிக் ஆர்ட்ரி, பிரான்ச் ஆஃப் ஹெப்பாட்டிக் ஆர்ட்ரி, போர்ட்டல் வெயின் இங்கே போகுது. ஆக்சிஜனும் நியூட்ரியன்ஸும் இங்கே வழியாக போகுது. வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் இதுக்குள்ளே வருது.
சைனசாய்டில் இருக்க பிளட்டு கடைசியாக சென்ட்ரல் வெயினுக்கு போயிடுது. இதே மாதிரி நிறையா சென்ட்ரல் வெயினில் இருக்க பிளட்டு தான் போய் ஹெப்பாட்டிக் வெயின் போகுது. நம்ம பார்த்தோம்ல ஹெப்பாட்டிக் வெயின். ஸோ பாத்வே பார்த்துக்கோங்க. ஹெப்பாட்டிக் ஆர்டரி போர்ட்டல் வெயின் கொட்டிடுது, ஆக்சிஜன் நியூட்ரியன்ஸ் ஹெப்படோசைட்ஸ் எடுத்துக்குது, வேஸ்ட் ப்ராடக்ட்ஸை கொடுத்துருது. இந்த பிளட்டில் இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், இந்த நியூட்ரியன்ஸ் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், ஓல்டு ஆர்பிசிஸ் இதெல்லாம் குப்பர் செல்ஸ் வந்து முழுங்கிடுது, அதாவது பாகோசைட்டிக் செல்ஸ். அதுக்கப்புறம் போய் இந்த மீதி இருக்க அந்த சைனசாய்டல் பிளட், வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் இருக்க பிளட் இருக்குல்ல, அது அப்படியே சென்ட்ரல் வெயினுக்கு போயிடுது. இது மாதிரி ஒவ்வொரு சைடில் இருக்க சென்ட்ரல் வெயின் வந்து அதில் இருக்க எல்லா பிளட்டுமே கடைசியில் ஹெப்பாட்டிக் வெயின் மூலமாக ஹெப்பாட்டிக் வெயினுக்கு போயிடுது. ஹெப்பாட்டிக் வெயின். பைலோடது பார்த்தோம்னா டைரக்ஷன் இப்படி இருக்குது. ஒவ்வொரு ஹெப்படோசைட்ஸ்லேருந்து வரக்கூடிய பைல் கெனாலிக்குலையில் கனெக்ட் ஆகி பிரான்ச் ஆஃப் பைல் டக்டியூல் போது, பைல் டக்டியூலேருந்து பிரான்ச் ஆஃப் பைல் டக்டியூலேருந்து மெயின் பைல் டக்டியூல் போயிடுது. சைனசாய்ட்ஸை திருப்பி பார்த்துடலாம். சைனசாய்ட்ஸ்ன்றது கேப் பிட்வீன் கார்ட்ஸ் ஆஃப் ஹெப்படோசைட்ஸ் தான் சைனசாய்ட்ஸ். லைன்டு பை குப்ஃபர் செல்ஸ் அண்ட் எண்டோதீரியல் செல்ஸ். Branch of hepatic artery and portal vein pour into the sinusoids. Hepatocytes take oxygen and nutrients from sinusoids and pour waste material into sinusoids. Blood from sinusoids pours into the central vein. Blood from several central veins and several hepatic lobules pour into hepatic vein. புரிஞ்சிடுச்சா? அதான் நம்ம சொன்னோம்ல, குப்ஃபர் செல்ஸ், பாகோசைட்டிக் செல்ஸ்ன்னு சொன்னேன்ல, ரிமூவ்ஸ் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். குப்ஃபர் செல்ஸ் தான் சைனசாய்ட்ஸ் எண்டோதீரியல் செல்ஸோட சேர்ந்து லைன் பண்ணுது. செனசென்ட் ஆர்பிசிஸ், அதாவது ஓல்டு ஆர்பிசிஸை உடச்சி அதோட என் ப்ராடக்ட்ஸ் வந்து ஹெப்படோசைட்ஸுக்கு கொடுத்துருது. ஸோ நம்ம மொதல் 5 கொஸ்டின் பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பைல். பைல்னா என்ன, எது ப்ரொடியூஸ் பண்ணுது, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எது பைல் ப்ரொடியூஸ் பண்ணுது, இந்த டயக்ராம் பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும். ஹெப்படோசைட்ஸ் ஒவ்வொன்றும் ப்ரொடியூஸ் பண்ணுற பைலை கலெக்ட் பண்ணுறது பைல் கெனாலிக்குலை. பைல் கெனாலிக்குலையிலேருந்து வர்றது பைல் வந்து பைல் டக்டியூலோட பிரான்ச்சுக்கு போகுது. அதுக்கப்புறம் மெயின் பைல் டக்டியூலுக்கு போகுது. அதுக்கப்புறம் இங்கே வாங்க, பைல் டக்டியூலில் இருக்கக்கூடிய பைல் வந்து கடைசியாக ஹெப்பாட்டிக் டக்ட் போகுது. இந்த 2 லோப் இருக்கிறதுனால 2 ஹெப்பாட்டிக் டக்ட். ரைட் லோபுக்கு ரைட் ஹெப்பாட்டிக் டக்ட், லெஃப்ட் லோபுக்கு லெஃப்ட் ஹெப்பாட்டிக் டக்ட். ஸோ பைல் டக்டியூலேருந்து பைல் ஹெப்பாட்டிக் டக்ட்டுக்கு போகுது. ஹெப்பாட்டிக் டக்ட்லேருந்து பார்த்தோம்னா கால் பிளாடர் போகுது. இதுதான் கால் பிளாடர். கால் பிளாடரோட ஃபங்க்ஷன் என்ன பார்த்தோம்னா, அது வந்து ஸ்டோரேஜ் சைட் ஃபார் பைல். அதுக்கப்புறம் பைலை கான்சென்ட்ரேட் பண்ணுன்னு சொல்லுவாங்க. அது நம்ம கம்போசிஷன் ஆஃப் பைல் பற்றி படிக்கும்போது உங்களுக்கு புரியும். ஸோ ஹெப்பாட்டிக் பைல் டக்டியூலில் இருக்க பைல் ஹெப்பாட்டிக் டக்ட் வருது. ரைட் ஹெப்பாட்டிக் டக்ட், லெஃப்ட் ஹெப்பாட்டிக் டக்ட் ரெண்டும் சேர்ந்து காமன் ஹெப்பாட்டிக் டக்ட். பைல் இங்கே வருது. அங்கேருந்து எங்கே வருதுன்னா பைல் வந்து கால் பிளாடரில் ஸ்டோர் ஆகுது, கான்சென்ட்ரேஷன் நடக்குது. கால் பிளாடர்லேருந்து சிஸ்டிக் டக்ட், இதுதான் சிஸ்டிக் டக்ட். சிஸ்டிக் டக்ட் மூலமாக வெளில போகுது. சிஸ்டிக் டக்ட்டும் ஹெப்பாட்டிக் டக்ட்டும் சேர்ந்து ஃபார்ம் பண்ணுறது தான் காமன் பைல் டக்ட். இதுதான் காமன் பைல் டக்ட். இது ஹெப்பாட்டிக் டக்ட், இது சிஸ்டிக் டக்ட். இது ஹெப்பாட்டிக் டக்ட், இது சிஸ்டிக் டக்ட், இது ரெண்டும் சேர்ந்தது தான் இதுதான் காமன் பைல் டக்ட். பார்த்தீங்கன்னா காமன் பைல் டக்ட் அப்படியே கீழே வருது. இதுதான் பேங்க்ரியாஸ். இது பேங்க்ரியாஸோட டக்ட். காமன் பைல் டக்ட் பேங்க்ரியாஸோட டக்டோட சேர்ந்து ஹெப்பாட்டோ பேங்க்ரியாட்டிக் டக்ட் இல்லை ஆம்புலா ஆஃப் வேட்டர் ஃபார்ம் பண்ணுது. இது வந்து டியூடனத்தில் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகிற இடத்துல ஒரு ஸ்பிங்டர், இந்த ஸ்பிங்டர் பேர் தான் ஸ்பிங்டர் ஆஃப் ஓடைன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பாத்வே ஒரு டயக்ராமில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்களா, பைல் டக்டியூவில் இருக்க பைல் வந்து ரைட் ஹெப்பாட்டிக் டக்ட், லெஃப்ட் ஹெப்பாட்டிக் டக்ட். ரைட் லோபில் இருக்க ஹெப்பாட்டிக் டக்ட் பேர் ரைட் ஹெப்பாட்டிக் டக்ட், லெஃப்ட் லோபில் இருக்கிறது லெஃப்ட் ஹெப்பாட்டிக் டக்ட். இதில் இருக்க பைல் டக்டியூலேருந்து ரைட் ஹெப்பாட்டிக் டக்ட், இந்த சைடு இருக்க பைல் டக்டியூலேருந்து லெஃப்ட் ஹெப்பாட்டிக் டக்ட் மூலமாக வந்து இந்த 2 ரைட் அண்ட் லெஃப்ட் ஹெப்பாட்டிக் டக்ட் சேர்ந்து ஃபார்ம் பண்ணுறது தான் காமன் ஹெப்பாட்டிக் டக்ட். காமன் ஹெப்பாட்டிக் டக்ட்லேருந்து பைல் கால் பிளாடருக்குள்ளே போகுது. கால் பிளாடரில் தான் ஸ்டோரேஜ் நடக்குது. பைல் ஸ்டோர் ஆகி கான்சென்ட்ரேட் ஆகிற கால் பிளாடர். ஸோ கால் பிளாடர்லேருந்து பைல் எப்படி வெளில போகுதுன்னா சிஸ்டிக் டக்ட் மூலமாக வெளியே போகுது. இப்போ பார்த்தோம்னா சிஸ்டிக் டக்ட்டும் காமன் ஹெப்பாட்டிக் டக்ட்டும் சேர்ந்து என்ன ஃபார்ம் ஆகுது, காமன் பைல் டக்ட். சிஸ்டிக் டக்ட்டும் காமன் ஹெப்பாட்டிக் டக்ட். அந்த கால் பிளாடரோட டக்ட் பேர் சிஸ்டிக் டக்ட். சிஸ்டிக் டக்ட்டும் காமன் ஹெப்பாட்டிக் டக்ட்டும் சேர்ந்து ஃபார்ம் ஆனது தான் காமன் பைல் டக்ட். ஸோ இந்த காமன் பைல் டக்ட் கீழே வந்தோடனே பேங்க்ரியாஸ், இதில் பேங்க்ரியாஸ் வரையில, ஆனால் அங்கேருந்து பேங்க்ரியாஸ்லேருந்து ஒரு டக்ட் வருது, அதான் பேங்க்ரியாட்டிக் டக்ட். காமன் பைல் டக்ட்டும் பேங்க்ரியாட்டிக் டக்ட்டும் சேர்ந்து ஃபார்ம் பண்ணுறது தான் ஆம்புலா ஆஃப் வேட்டர் ஆர் ஹெப்பாட்டோ பேங்க்ரியாட்டிக் டக்ட். பார்த்தீங்கன்னா அது டியோடனத்தில் ஓப்பன் ஆகுது. அந்த ஓப்பன் ஆகிற இடத்துல ஒரு ஸ்பிங்டர் இருக்குது, அதுக்கு பேர் தான் ஸ்பிங்டர் ஆஃப் ஓடை.
இதான் நான் எழுதியிருக்கேன். ஹெப்படோசைட்ஸ் ப்ரொடியூஸ் பைல். Hepatocytes pour the bile formed by them into the bile canaliculi. From bile canaliculi, bile flows to the bile ductule branch. From bile ductule branch to bile ductule போகுது. அதுக்கப்புறம் from bile ductule to finally hepatic duct. Hepatic duct இருந்து bile gallbladder போகுது. சொன்னேன்ல gallbladder தான் site of storage of bile and concentration of bile. ஸோ gallbladder இருந்து வெளியில் எப்படி வருது? gallbladder பார்த்தோம்னா thin muscular sac with where bile is stored and concentrated. Duct of gallbladder தான் cystic duct. Cystic ductum hepatic ductum சேர்ந்து ஃபார்ம் பண்ணுறது தான் common bile duct. Common bile duct வந்து pancreatic ductோட சேர்ந்தது தான் hepatopancreatic duct or ampulla of water. இந்த hepatopancreatic duct or ampulla of water எங்கே ஓப்பன் ஆகுது? டியோடினத்தில் ஓப்பன் ஆகுது. அந்த ஓப்பனிங்கை கார்ட் பண்ணுற ஸ்பிங்க்டர் பேர் ஸ்பிங்க்டர் ஆஃப் ஓடை. தான் டயக்ராம் பார்த்தீங்களா? ரெண்டு ஹெப்பாட்டிக் டக்டில் இருக்க மூலமாக பைல் சிஸ்டிக் கால் போகுது. கால் பிளாடர்லேருந்து சிஸ்டிக் டக்ட் வருது. சிஸ்டிக் டக்டும் ஹெப்பாட்டிக் டக்டும் சேர்ந்து காமன் பைல் டக்ட், பேங்க்ரியாஸோட சேர்ந்து ஹெப்பாட்டோ பேங்க்ரியாட்டிக் டக்ட், ஆம்பிள் ஆஃப் வாட்டர், ஸ்பிங்க்டர் ஆஃப் ஓடை. பைல் பாத்வே இப்போ உங்களுக்கு ஈஸியாக ஆயிடுச்சு நம்புகிறேன். பாத்வே ஆஃப் பைல் பார்த்தாச்சு. பைல் எது ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு பார்த்தாச்சு. பைல்னா என்னன்னு இப்போ பார்க்க போகிறோம். வாட் இஸ் த கம்போசிஷன் ஆஃப் பைல்? ஃபஸ்ட்டு பைல் என்ன கலர்னு பார்த்தோம்னா க்ரீனிஷ் எல்லோ கலரில் இருக்கும் பைல். இதுதான் பைலோட கலர். பைலோட கம்போசிஷனை பற்றி பார்க்கலாம். பைலில் என்ன இருக்குன்னா 97 to 98% ஆஃப் பைல் இஸ் வாட்டர். அது போக மெயினாக ஸோ பைலில் 97 to 98% வந்து வாட்டர் தான் இருக்குது. ஸோ மீதி 2 or 3% என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பைல் பிக்மெண்ட்ஸ்னால் பிலிரூபின், பிலிவெரிடின். நீங்கள் கேட்கலாம் இதுக்கு சோர்ஸ் என்ன? பைல் பிக்மெண்ட்ஸ்னால் என்ன, எப்படி வந்துச்சு? ஸோ இந்த ஓல்டு ஆர்பிசின்னு சொன்னேன். ஆர்பிசியோட லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா 120 days. அதுக்கப்புறம் அது உடஞ்சிரும். ஆர்பிசிக்குள்ளே ஹீமோக்ளோபின் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். இது அயன் இருக்கும் இந்த ஹீமோக்ளோபினில், அதுவும் நம்மளுக்கு தெரியும். ஸோ குளோபினும் அயனும் தேவை, அதனால் அப்சார்ப் ஆயிரும். மீதி இருக்க ஹீம் வந்து பிலிவெரிடினாக மாறுது, பிலிவெரிடின் பிலிரூபினாக மாறுது. ஸோ இந்த பிலிரூபினும் பிலிவெரிடினும் தான் பைல் பிக்மெண்ட்ஸ் எப்படி வருது? ஆர்பிசி, அதாவது ஓல்டு ஆர்பிசிஸ் உடஞ்சி ஹீமோக்ளோபினை ரிலீஸ் பண்ணுது. ஹீமோக்ளோபினில் குளோபின், அயன், ஹீம் 3 இருக்குது. குளோபின் அயனும் தேவை பாடிக்கு, அதனால் எடுத்துக்குது. ஸோ இந்த ஹீம்லேருந்து பிலிவெரிடின் ஃபார்ம் ஆகுது, பிலிவெரிடின்லேருந்து பிலிரூபின் ஃபார்ம் ஆகுது. இதுதான் பைல் பிக்மெண்ட்ஸ். பைலில் இருக்கிறதுக்குரிய எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சாச்சு. அதுக்கப்புறம் பைல் சால்ட்ஸ்ன்னு இருக்குது. பைல் சால்ட்னா முதல்ல என்னன்னு பார்த்தோம்னா கொலஸ்ட்ரால் இருக்குல்ல, நம்ம லிவர் வந்து நம்ம சாப்பிட்ட ஃபுட், அதாவது போர்ட்டல் வெயினில் நியூட்ரியன்ஸ் இருக்குல்ல. இப்போ நம்ம கொலஸ்ட்ரால் ரிச் ஃபுட்டு சாப்பிட்டோம்னா அந்த 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 கொலஸ்ட்ரால் வந்து ஜிஐடியோட வெயின்ஸில் அப்சார்ப் ஆகி அந்த வெயின்ஸ் எல்லாம் சேர்ந்து போர்ட்டல் வெயின் ஆகி அந்த போர்ட்டல் வெயின் மூலமாக லிவர் கொலஸ்ட்ரால் வரலாம். இல்லாட்டி லிவரே கொலஸ்ட்ரால் செய்யும். ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் கொலஸ்ட்ரால் வந்து ஹார்ட்டோட வெசல்ஸை அடைச்சிக்கிறதுனால தான் வரக்கூடியது ஹார்ட் அட்டாக். இப்போதைக்கு கொலஸ்ட்ரால் வந்து அதுக்கு மட்டும் இல்லை, கொலஸ்ட்ராலுக்கு நிறையா ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. கொலஸ்ட்ரால் இருந்தால் ஸ்டீராய்டு ஹார்மோன்ஸ் பண்ணுறோம். டெஸ்டோஸ்டிரோன் அதெல்லாம் ஸ்டீராய்டு ஹார்மோன். ஸோ கொலஸ்ட்ராலில் இருந்து தான் பண்ணுறோம். அதே மாதிரி விட்டமின் டி அதுவும் கொலஸ்ட்ராலில் இருந்து தான் பண்ணுறோம். பைல் ஆசிட்ஸும் கொலஸ்ட்ராலில் இருந்து தான் பண்ணுறோம். ஸோ கொலஸ்ட்ரால் எக்ஸஸாக இருக்கும்போது தான் போய் அந்த ஆர்ட்ரிஸ், அதாவது ஹார்ட்டை சப்ளை பண்ணுற பிளட் வெசல்ஸ் அடைச்சி ஹார்ட் அட்டாக் வருது. மிச்சப்படி கொலஸ்ட்ரால் தேவை. அதனால தான் லிவர் கொலஸ்ட்ரால் நீங்கள் சாப்பிடாதப்ப லிவரே கொலஸ்ட்ரால் சிந்தசைஸ் பண்ணிடுது. ஸோ அந்த கொலஸ்ட்ரால்ல இருந்து எப்படி பைல் ஆசிட்ஸ் வருதுன்னு பார்ப்போம். இந்த கொலஸ்ட்ரால்ல இருந்து தான் பைல் ஆசிட்ஸ் வருது. அது நடுவில் என்னென்ன ரியாக்ஷன் வரும் அதெல்லாம் தேவையில்லை, நம்மளுக்கு தேவை கொலஸ்ட்ரால்ல இருந்து தான் பைல் ஆசிட்ஸ் வருது. ஸோ இந்த பைல் ஆசிட்ஸோட சில அமினோ ஆசிட் சேருது. அது அமினோ ஆசிட் எப்போ பைல் ஆசிட்ஸோட சேருதோ அப்போ தான் அதுக்கு பேர் பைல் சால்ட். இப்போ தெரிஞ்சா கொலஸ்ட்ரால்ல இருந்து வரக்கூடியது பைல் ஆசிட். பைல் ஆசிட் கூட நம்ம அமினோ ஆசிட் சேர்க்கறதுனால தான் பைல் சால்ட்ஸ் ஃபார்ம் ஆச்சு. ஸோ அதான் கொலஸ்ட்ரால்ல இருந்து வரக்கூடிய பைல் ஆசிட் பேர் கோலிக் ஆசிட். அதுக்கப்புறம் அமினோ ஆசிட்ஸ் வந்து பைல் ஆசிட்ஸ் கூட சேர்ப்பாங்கன்னு சொன்னீங்க. என்னென்ன அமினோ ஆசிட்னு பார்த்தீங்கன்னா கிளைசின், அதுங்களா கிளைசின் ப்ளஸ் கோலிக் ஆசிட். இன்னொரு அமினோ ஆசிட் டாரின் ப்ளஸ் கோலிக் ஆசிட். இது ரெண்டும் பைல் ஆசிடோட சேர்ந்தோடனே இது என்னன்னு சொல்கிறோம்? பைல் சால்ட்னு சொல்கிறோம். ஸோ அந்த பேர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கிளைசின் ப்ளஸ் கோலிக் ஆசிட் என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா கிளைகோ கோலேட். டாரின் ப்ளஸ் கோலிக் ஆசிட் CHOLIC கோலிக் ஆசிட் என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா டாரோ கோலேட். கிளைகோ கோலேட், டாரோ கோலேட், இதுதான் பைல் சால்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ பைல் சால்ட் ஃபார்மேஷன் புரிஞ்சா கொலஸ்ட்ரால்லேருந்து வர்றது பைல் ஆசிட். பைல் ஆசிட் கூட நம்ம அமினோ ஆசிடான கிளைசினையும் டாரினையும் சேர்க்குறோம்.
கோலிக் ஆசிடோட கிளைசின் சேரும்போது கிளைகோகோலேட், கோலிக் ஆசிடோட டாரின் சேரும்போது டாரோகோலேட். அதான் பைல் ஆசிட்ஸ் கான்ஜுகேட் வித் அமினோ ஆசிட்ஸ் கிளைசின் அண்ட் டாரின், கிளைகோகோலேட், டாரோகோலேட். சோடியம் கிளைகோகோலேட், டாரோகோலேட் எல்லாம் ஒன்று தான். சோடியம் சால்ட்ஸ் வந்து அது கூட சேர்ந்துருச்சு. இதே கிளைகோகோலேட், டாரோகோலேட்டுமே பைல் சால்ட்ஸ் தான். சோடியம் கிளைகோகோலேட், சோடியம் டாரோகோலேட் எல்லாம் ஒன்று தான். அடுத்து பார்த்தோன்னா பைல் பிக்மெண்ட்ஸ், பைல் சால்ட்ஸ், அது போக கொலஸ்ட்ரால் இருக்குது. லிவர் வந்து சில சமயம் கொலஸ்ட்ரால் கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கும்போது லிவர் வந்து பைல் மூலமாக சில கொலஸ்ட்ராலை வெளில தள்ளிடுது. அதுதான் சொல்கிறேன். லிவர் எக்ஸ்க்ரீட்ஸ் கொலஸ்ட்ரால் த்ரூ பைல். கொலஸ்ட்ரால் வந்து பைல் ஆசிட் ஃபார்ம் பண்ணுது. அது போகவும் இப்போ கொலஸ்ட்ரால் எக்ஸஸாக இருக்குன்றப்ப எக்ஸ்க்ரீட் பண்ணிடுது லிவர் பைல் மூலமாக. ஸோ அந்த பைலில் எக்ஸ்க்ரீட் ஆன கொலஸ்ட்ரால் இருக்குது, அதுதான் இதில் எழுதியிருக்கும். அது போக பாஸ்போலிபிட்ஸ் இருக்குது. இதை பற்றி நம்மளுக்கு பெருசாக தேவையில்லை. பைலில் பாஸ்போலிபிட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சால் போகும். அதுக்கு எலக்ட்ரோலைட்ஸ், சோடியம், பொட்டாசியம், பைகார்பனேட்லாம் இருக்குது. ஸோ இப்போ நம்மளுக்கு தெரியும் எப்படி சோடியம் கிளைகோகோலேட், சோடியம் டாரோகோலேட் ஃபார்ம் ஆச்சு. இதுக்கு எலக்ட்ரோலைட்டான சோடியம் போய் அந்த பைல் சால்ட் கூட சேர்ந்ததுனால தான் சோடியம் கிளைகோகோலேட், சோடியம் டாரோகோலேட் ஃபார்ம் ஆச்சு. ஸோ எலக்ட்ரோலைட்ஸ். ஸோ இப்போ பைலோட கம்போசிஷன் பார்த்தாச்சு. மெயின்லி 97 to 98% ஆஃப் த பைல் வாட்டர். ஸோ மீதி இருக்க 2 to 3% என்னென்ன இருக்குன்னா பைல் பிக்மெண்ட்ஸான பிலிரூபின், பிலிவெரிட்டின். இது எப்படி ஃபார்ம் ஆகுது? பிரேக் டவுன் ஆஃப் ஓல்டு ஆர்பிசி. ஆர்பிசிலேருந்து ஹீமோக்ளோபின் ரிலீஸ் ஆகுது. ஹீமோக்ளோபினில் குளோபின், அயான் இருக்குது. அது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். அதனால் பாடி அதை யூஸ் பண்ணிக்கும். ஹீம் இருக்குது. ஹீம் வந்து பிலிவெரிட்டினாக மாறுது. பிலிவெரிட்டின் பிலிரூபின் ஆகுது. இந்த பிலிவெரிட்டினும் பிலிரூபினும் தான் பைல் பிக்மெண்ட்ஸ். ஸோ அதுதான் பைல் பிக்மெண்ட்ஸ். பைலில் இருக்கக்கூடியது பைல் பிக்மெண்ட்ஸ். நீங்கள் கேட்கலாம், எதுக்கு நம்ம இந்த பிலிரூபினையும் பிலிவெரிட்டினையும் பைல் மூலமாக வெளியில் தள்ளணும்? இப்போ பிலிரூபின் வந்து நம்ம வெளில தள்ளாட்டி அந்த கண்டிஷன் பேர் தான் ஜாண்டிஸ். அது மஞ்சள் காமலன்னு சொல்லுவாங்கள்ல, கண் அதெல்லாம் மஞ்சளாகும்னு சொல்லுவாங்கள்ல. பிலிரூபினை எப்போ லிவர் எக்ஸ்க்ரீட் பண்ணலையோ, பிலிரூபின் வந்து உடம்புல நிறைய அக்யூமுலேட் ஆனதுனால வரக்கூடியது தான் ஜாண்டிஸ். ஸோ அதனால தான் இந்த பைல் பிக்மெண்ட்ஸை லிவர் எக்ஸ்க்ரீட் பண்ணுது. பிலிரூபின், பிலிவெரிட்டின், இதுக்கு பேர் பைல் பிக்மெண்ட்ஸ். அடுத்து பைல் சால்ட்ஸ் எப்படி வருதுன்னு பார்த்தோம். கொலஸ்ட்ராலோட இம்பார்ட்டன்ஸ் பார்த்தோம். கொலஸ்ட்ரால் நிறையா இருந்தால் தான் ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய வாய்ப்பு. மிச்சப்படி கொலஸ்ட்ராலோட ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம்னா அதில் இருந்தால் ஸ்டீராய்டு ஹார்மோன்ஸ், விட்டமின் டி, பைல் ஆசிட்ஸ் வருது. ஸோ கொலஸ்ட்ரால் இருந்து பைல் ஆசிட்ஸ் வருது. பைல் ஆசிட்ஸ் எப்படி பைல் சால்ட்டாக மாறுதுன்னா பைல் ஆசிடோட அமினோ ஆசிட் சேருது. அதான் கான்ஜுகேட் வித் அமினோ ஆசிட்னு சொல்கிறோம். கிளைசின் அண்ட் டாரின். ஸோ கிளைசின் ப்ளஸ் கோலிக் ஆசிட் gives glycocolate, taurine plus கோலிக் ஆசிட் gives tarocolate. ஸோ அதுக்கப்புறம் கொலஸ்ட்ரால், எக்ஸஸ் கொலஸ்ட்ரால் இருக்குது. பைல் ஆசிடு, ஸ்டீராய்டு ஹார்மோன்ஸு, விட்டமின் டி இதெல்லாம் செஞ்சது போக மீது நிறைய எக்ஸஸ் கொலஸ்ட்ரால் இருக்கும்போது லிவர் வந்து கொலஸ்ட்ராலை பைல் மூலமாக எக்ஸ்க்ரீட் பண்ணுது. அடுத்து பார்த்தோன்னா பாஸ்போலிபிட்ஸ் இருக்குது, எலக்ட்ரோலைட், சோடியம், பொட்டாசியம், பைகார்பனேட் இருக்குது. அதுக்கு அவ்வளோதான். இதுதான் கம்போசிஷன் ஆஃப் பைல். ஸ்டோரேஜ் அண்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பைல் ப்ரொடியூஸ் ஆனது ஹெப்பாட்டிக் டக்ட் மூலமாக கால் பிளாடருக்கு தானே போகுதுன்னு சொன்னேன். கால் பிளாடரில் தான் பைல் ஸ்டோரும் கான்சன்ட்ரேட்டும் ஆகுதுன்னு சொன்னேன். ஸோ கான்சன்ட்ரேஷனாக என்னென்னு நான் பின்னாடி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். கான்சன்ட்ரேஷன் என்னன்னா 97 to 98% வந்து பைலில் வாட்டர் தான். அந்த வாட்டரை வந்து கால் பிளாடர் உறிஞ்சிக்கிறது. அதுதான் கான்சன்ட்ரேஷன் சொல்கிறோம். ஸோ கால் பிளாடர் தான் சைட் ஆஃப் பைல் ஸ்டோரேஜ் அண்ட் கான்சன்ட்ரேஷன். கலர் ஆஃப் பைல் பார்த்துட்டோம், க்ரீனிஷ் எல்லோ. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த வரைக்கும் டைஜஸ்டிவ் கிளான்ஸ் என்ன பண்ணும்? என்சைம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். டைஜஸ்டிவ் கிளான்ஸ் என்சைம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த என்சைம்ஸ் என்ன பண்ணும்? காம்ப்ளெக்ஸ் ஃபுட் சப்ஸ்டன்சஸை சிம்பிள் அப்சார்பபிள் ஃபார்ம்ஸாக உடைக்குன்னு சொல்லியிருந்தேன். இந்த காம்ப்ளெக்ஸ் செயினை உடைச்சி தனித்தனியாக ஆக்கிடுது. இதுதான் டைஜஸ்டிவ் கிளான்ஸோட வேலை. இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் லிவர் ஒரு கிளாண்டுன்னு சொன்னோம். அது என்ன செக்ரீட் பண்ணுது? ஹெப்படோசைட்ஸ் என்ன செக்ரீட் பண்ணுது? பைல் செக்ரீட் பண்ணுது. நம்ம பைலில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தோம். ஆனால் அதில் நம்ம ஒரு என்சைம் கூட பார்க்கல. ஸோ பைல் ஹேஸ் நோ என்சைம். அப்புறம் என்னடா இது பண்ணுது? எப்படி என்ன காம்ப்ளெக்ஸ் ஃபுட் சப்ஸ்டன்ஸை எப்படி என்சைம் இல்லாமல் உடைக்குதுன்னு பார்த்தோம்னா, பைலில் இருக்கக்கூடிய பைல் சால்ட்ஸ் பார்த்தோம்ல, சோடியம் கிளைகோகோலேட், டாரோகோலேட்டுன்னு பார்த்தோம்ல, இந்த பைல் சால்ட்ஸ் என்ன பண்ணுன்னா ஃபேட்ஸை எம்எல்சிஃபை பண்ணுன்றாங்க. எம்எல்சிஃபை அப்படின்னா என்னென்னா, நம்ம சாப்பிட்ற ஃபேட் வந்து இந்த மாதிரி லார்ஜ் ஃபேட் ட்ராப்லெட்ஸாக இருக்கும். ஸோ ஃபேட்டை உடைக்கக்கூடிய, அதாவது அந்த பிரேக் டவுன் பண்ணக்கூடிய என்சைம் வந்து லைபேஸ்.
அந்த என்சைம் வந்து நம்ம தான் பார்த்தோம், பைலில் ஒரு என்சைமும் கிடையாது. இந்த பைல் சால்ட்ஸ் என்ன பண்ணுதுன்னா, இந்த பெரிய பெரிய ட்ராப்லெட்ஸ் மேலே போய் இந்த லைப்பேஸ் ஆக்ட் பண்ண முடியாது. ஸோ இது என்ன பண்ணுது, எமல்சிஃபிகேஷன், ஃபேட்டை எமல்சிஃபை பண்ணுதுன்னா என்ன அர்த்தம்னா, இந்த லார்ஜ் ட்ராப்லெட்ஸை சின்ன சின்ன ட்ராப்லெட்ஸாக மாற்றிடுது. இதுக்கு பேர் தான் எமல்சிஃபிகேஷன். லார்ஜ் ஃபேட் ட்ராப்லெட்ஸை ஸ்மாலாக மாற்றுது. ஸோ இதுக்கு மேலே லைப்பேஸ் ஆக்ட் பண்ணி இந்த ஃபேட்டை பிரேக் டவுன் பண்ணலாம். ஸோ லைப்பேஸ் ஆக்ட் பண்ணுறதுக்காக பைல் சால்ட்ஸ் வந்து ஃபேட்டை எமல்சிஃபை பண்ணுது. இதுதான் ஃபங்க்ஷன் ஆஃப் பைலோட முக்கியமான ஃபங்க்ஷன். அதில் இருக்கக்கூடிய பைல் சால்ட்ஸ் வந்து ஃபேட்டை, அதாவது லார்ஜ் ஃபேட் ட்ராப்லெட்ஸை ஸ்மால் ஃபேட் ட்ராப்லெட்ஸாக மாற்றுது. அப்படி மாற்றினா தான் ஃபேட்டை பிரேக் டவுன் பண்ணக்கூடிய என்சைமான லைப்பேஸ் ஆக்ட் பண்ண முடியும். மிச்சப்படி பார்த்தோன்னா பைலில் என்சைம் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கம்போசிஷன்லேயே நம்ம பார்த்துருக்கோம், பைல் ஹேஸ் நோ என்சைம். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோன்னா எமல்சிஃபிகேஷன் ஆஃப் ஃபேட் எது பண்ணுது, பைல் சால்ட்டு தான் பண்ணுது, அந்த ஃபேட்டை எமல்சிஃபை பண்ணுது. ஸோ கன்வெர்ட்ஸ் லார்ஜ் ஃபேட் ட்ராப்லெட்ஸ் இன்டு small fat droplets so that they can be acted upon by lipases. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கோலோரெட்டிக்னா என்னது, கோலகாக்னா என்னது. இது சும்மா தெரிஞ்சுக்கிறது தான். கோலோரெட்டிக்னா என்னென்னா சப்ஸ்டன்சஸ் விச் இன்க்ரீஸ் பைல் செக்ரீஷன்ஸ் ஃப்ரம் லிவர். ஸோ அந்த சப்ஸ்டன்ஸ் என்ன பண்ணுன்னா ஹெப்படோசைட்ஸை நிறையா பைலை செக்ரீட் பண்ணுன்னு சொல்லுது. ஸோ ஹெப்படோசைட்ஸை நிறையா பைல் செக்ரீட் பண்ண சொல்கிற சப்ஸ்டன்ஸ் பேர் கோலோரெட்டிக். எக்ஸாம்பிள் வந்து பைல் சால்ட்ஸ். பைல் சால்ட்ஸே வந்து இன்னும் நிறையா பைல் ப்ரொடியூஸ் பண்ணுன்னு ஹெப்படோசைட்ஸை சொல்லுது. இன்னொரு ஹார்மோன் செக்ரீட்டின், அந்த ஹார்மோனும் சொல்லுது. அந்த செக்ரீட்டின் ஹார்மோனை பற்றி நம்ம இந்த டைஜஷன் அண்ட் அப்சார்ப்ஷனில் பின்னாடி படிப்போம். ஸோ டெஃபினேஷன் தான் மெயினாக முக்கியம். கோலோரெட்டிக்னா லிவர் செல்ஸ், அதாவது ஹெப்படோசைட்ஸை நிறையா பைல் ப்ரொடியூஸ் பண்ணுன்னு சொல்கிறது. எக்ஸாம்பிள் பைல் சால்ட்ஸ், செக்ரீட்டின். ஸோ இந்த ரெட்டிக்லேயே வருது பாருங்கள், செக்ரீட்டின், RETI, அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கோலகாக்ஸ்ன்னு என்னென்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது பார்த்தோம்னா இந்த ஆட்டோ ஹானை ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்குல்ல, இது பார்க்க எப்படி இருக்குது, கால் பிளாடர் மாதிரி இருக்கா. ஸோ கோலகாக்னா என்னென்னா சப்ஸ்டன்சஸ் விச் காஸ் கான்ட்ராக்ஷன் ஆஃப் கால் பிளாடர் அண்ட் செக்ரீஷன் ஆஃப் பைல். கால் பிளாடர் பைலில் தானே ஸ்டோர் ஆகிருக்கு, பைல் வந்து கால் பிளாடரில் தானே ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ இந்த சப்ஸ்டன்ஸ் என்ன பண்ணுதுன்னா, ஸோ இந்த கோலகாக்ஸ் என்ன பண்ணுதுன்னா கான்ட்ராக்ட் பண்ணுது, கால் பிளாடரை கான்ட்ராக்ட் பண்ணி பைலை வெளில தள்ளுது. ஞாபகத்திரியாக தான் சும்மா அந்த இமேஜ் போடுறது. ஸோ கோலகாக்ஸ்னா என்னது, ஆர் சப்ஸ்டன்சஸ் விச் காஸ் கான்ட்ராக்ஷன் ஆஃப் கால் பிளாடர் அண்ட் ரிலீஸ் பைல். எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா கோலிசிஸ்டோகைனின். இந்த பேர்லேயே அந்த டெஃபினிஷன் இருக்கு. இப்போ கோலிசிஸ்டோகைனின். ஸோ கோலின்னா பைல்னு அர்த்தம், சிஸ்டோன்னா சாக், அதாவது கைனின்னா மூவ். ஸோ இது இந்த கோலிசிஸ்டோகைனின் என்ன பண்ணுது, கால் பிளாடர் சாக்கில் இருக்கக்கூடிய பைலை மூவ் பண்ண வைக்குது, அதாவது வெளில வர வைக்குது. ஸோ கோலகாக்ஸ் வந்து காஸ் கான்ட்ராக்ஷன் ஆஃப் கால் பிளாடர் அண்ட் ரிலீஸ் ஆஃப் பைல். கோலோரெட்டிக் வந்து ஹெப்படோசைட்ஸை நிறையா பைல் கெனாலிக்குலையில் உள்ள செக்ரீட் பண்ணுன்னு சொல்கிறது தான் கோலோரெட்டிக். அதோட எக்ஸாம்பிள் வந்து பைல் சால்ட்ஸ் அண்ட் செக்ரீட்டின். ஸோ இப்போ நம்ம லிவரை வந்து முடிச்சிட்டோம். இந்த கொஷின்ஸ்லாம் ஃபுல்லாக ஆன்சர் பண்ணியாச்சு. லிவர்னா என்னன்னு பார்த்தாச்சு, லொக்கேஷன் பார்த்தாச்சு, பிளட் சப்ளை பார்த்தாச்சு, ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் தான் பின் கீழே ஆன்சர் இருக்குது. ஹெப்பாட்டிக் லோபியூல் அதை பற்றி பார்த்தாச்சு, ஹெப்பாட்டிக் லோபியூலோட ஸ்ட்ரக்சர் பார்த்தாச்சு. அதில் நம்ம சைனோசாய்ட்ஸ்க்கு ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் அது திருப்பி நீங்கள் மறக்கவே முடியாத மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான். அதுக்கப்புறம் பைல்னா என்ன, பைலில் என்னென்ன இருக்குது, பைலில் என்ன இல்லை, என்சைம் இல்லை, பைல் ஃபங்க்ஷன் என்ன, அதான் ஃபங்க்ஷன் ஆஃப் பைல் சால்ட்ஸ், எமல்சிஃபிகேஷன், லார்ஜ் ஃபேட் ட்ராப்லெட்ஸை ஸ்மால் ட்ராப்லெட்ஸாக குறைக்குது. அப்போ தான் லைப்பேஸ், பேங்க்ரியாட்டிக் லைப்பேஸாக இருக்கலாம், இல்லை இன்டெஸ்டைனல் லைப்பேஸாக இருக்கலாம். இப்போ தான் அந்த ஃபேட்டை பிரேக் டவுன் பண்ணுறது. பாத்வே ஆஃப் பைல் தான், அது திருப்பி ஒரு தடவை சொல்லிடுறேன். ஹெப்படோசைட்ஸ்லேருந்து பைல் கெனாலிக்குலை, பைல் கெனாலிக்குலையிலேருந்து பிரான்ச் ஆஃப் பைல் டக்டியூல், பிரான்ச் ஆஃப் பைல் டக்டியூல், அதுக்கப்புறம் மெயின் பைல் டக்டியூல், பைல் டக்டியூல்லேருந்து ரைட் லோபில் இருக்க பைல் டக்டியூல் வந்து ரைட் ஹெப்பாட்டிக் டக்ட், லெஃப்ட் லோபில் இருக்க பைல் டக்டியூல் இருந்து லெஃப்ட் ஹெப்பாட்டிக் டக்ட், ரைட் அண்ட் லெஃப்ட் ஹெப்பாட்டிக் டக்ட் சேர்ந்து காமன் ஹெப்பாட்டிக் டக்ட். அந்த ஹெப்பாட்டிக் டக்ட் மூலமாக கால் பிளாடர் போகுது, கால் பிளாடரில் தான் ஸ்டோரும் கான்சென்ட்ரேட்டும் ஆகுது. கால் பிளாடருக்கு வெளில எப்படி வருது, சிஸ்டிக் டக்ட், சிஸ்டிக் டக்ட்டும் காமன் ஹெப்பாட்டிக் டக்ட்டும் சேர்ந்து ஃபார்ம் பண்ணுறது தான் காமன் பைல் டக்ட். காமன் பைல் டக்ட்டும் பேங்க்ரியாட்டிக் டக்ட்டும் சேர்ந்து ஃபார்ம் பண்ணுறது தான் ஹெப்பாட்டோ பேங்க்ரியாட்டிக் டக்ட் ஆர் ஆம்புலா ஆஃப் வாட்டர். அதை கார்ட் பண்ணுறது ஸ்பின்டர் ஆஃப் ஓடை.
ஸோ லிவர் நம்ம முடிச்சிட்டோம். ஃபன்னாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக தான் இருக்கும், ஆனால் இது நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் லிவர் வந்து ஒரு சிம்பிள் டாபிக் ஆயிரும்னு நம்புகிறோம். லைக் நல்லா புரிஞ்சுன்னா லைக் பண்ணுங்கள், இல்லை தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் ஆகிடுச்சுன்னா பரவாயில்ல டிஸ்லைக் பண்ணுங்கள். வேறு எதுவும் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இல்லை கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஃபர்தர் வீடியோஸ் இது பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.